இதைவிட இன்னொரு விடயம் இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி டிடிஎன்ஏவோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டதாகவும் டிடிஎன்ஏ தான் இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து அண்மையிலே நடைபெற்ற தவிசாளர் தெரிவின் போது ஆட்சி அமைப்பதாகவெல்லாம் அவர்கள் பேசியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு டிடிஎன்ஏக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலே எட்டப்பட்ட அந்த தீர்மானத்தை எவ்வாறு டிடிஎன்ஏ மீறியது? இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து டிடிஎன்ஏ ஆட்சி அமைப்பதாக வாக்குறுதியை யாழ்ப்பாணத்தில் வழங்கிவிட்டு கரதுரைப்பற்றிலே டிடிஎன்ஏ தன்னுடைய கட்சி சார்பிலே ஒரு வேட்பாளரை, அதாவது ஒரு தவிசாளர் வேட்பாளரை களமிறக்கி இருப்பது என்பது இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான முரண்நிலையை காட்டுகிறது. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், கரதுரைப்பற்றிலே இலங்கை தமிழரசு கட்சியை அழிப்பதிலே டிடிஎன்ஏ மிக முனைப்பாக இருக்கிறது. அதாவது அவர்கள், நான் வளமையாக சொல்வது போல, அவர்கள் ஒட்டுக்குழுக்கள். அதாவது டெலோ, பிளட், இபிஆல போன்ற இயக்கங்கள் ஒட்டுக்குழுக்கள். நாங்கள் அடுத்த தேர்தல் இலக்காக ஒரு தேர்தலிலே நாங்கள் பிரிந்து கேட்பதும் இன்னொரு தேர்தலின் நலனுக்காக ஒன்றாவது என்பதெல்லாம் மக்கள் நலனுக்கு முரணான விடயம். எனவே கடந்த தவிசாள தெரிவிலே தேசிய மக்கள் சக்தி அரியாசனை ஏறுவதற்கு அடிப்படையாக இருந்தது இலங்கை தமிழரசு கட்சிக்கு டிடிஎன்ஏ கொடுத்த அந்த வாக்குறுதியை தான் தோன்றித்தனமாக மீறி அவர்களும் ரகசிய வாக்கெடுப்பை டிடிஎன்ஏ கோரி தன்னுடைய வேட்பாளரை களமிறக்கியதன் மூலம்தான் இந்த கரதுரைப்பற்றிலே தேசிய மக்கள் சக்தியை டிடிஎன்ஏனுடைய சதி மூலம்தான் அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் விலத்தியதற்கு கட்சியினுடைய அழுத்தங்கள் காரணமா அல்லது நீங்கள் சுய விருப்பில்? கட்சியினுடைய அழுத்தங்கள் இருந்தது. நான் திருப்பம் சொல்கிறேன், இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அற்ற ஒரு சிலருடைய அழுத்தங்கள் தலைமைக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு வாக்களித்த வட்டார மக்களுக்கும் தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கும் நான் விசுவாசமாக இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு மாவீரனுடைய சகோதரனாக சொல்கிறேன். நான் இந்த கரதுரைப்பற்று பிரதேசத்தினுடைய நலனை நான் தீவிரமாக நேசிக்கிறேன். வெறுமன யாழ்ப்பாணத்தில் இருந்தோ அல்லது இன்னொரு பிரதேசத்தில் இருந்தோ தீர்மானங்களை எடுத்துவிட்டு அந்த தீர்மானங்களை கரதுரைப்பற்றின் மீது திணிப்பதற்கோ அந்த தீர்மானங்களின் கீழ் கட்டுப்பட்டு செயற்படுவதற்கு நாங்கள் தயாரில்லை.